எம்எஸ் அவர்களே, இப்போ எங்கள் மத்தியிலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் எல்லாரும் ஆங்கிலத்திலே ஸ்டார் ஸ்பீக்கர் அல்லது தமிழிலே நட்சத்திர பேச்சாளர் என்று அழைக்கின்ற மட்டக்களப்பு நாங்கள் இப்போ பெருமையாக தமிழரசு கட்சிக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்டு. யாழ்ப்பாணத்தவர் நாங்கள் அங்கே எங்களை யாழ்ப்பாணியான்னு தான் சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு 4 வருஷம் வேலையதுனால் சும்மா கடுப்பண்டா உடனே யாழ்ப்பாணி அண்டுவார்கள். இருந்தாலும் இந்த யாழ்ப்பாணின்ற பேரையும் காப்பாற்றுறது இந்த மட்டக்களப்பு தான். அதுக்கு சாணக்கியன் அவர்களுக்கும் மட்டக்களப்பு நன்றி. அவரை விழித்தவராக வடக்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளர் சுயந்தன் ஏனைய வேட்பாளர்களுக்கும் சகோதர சகோதரிகளுடைய வணக்கம். நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் தமிழரசு கட்சிக்காரர் தான். நம்ம ஊடுருவல்காரர் இல்லை போலியெல்லாம் தெரிஞ்ச வரைங்க பார்த்துட்டோம். ஏன்னா அந்த முகங்களில் தெரியும் ஊடுருவார்களா நிற்கிறார்களா. இருந்தாலும் ஊடுருவா மிளம்பெறாது வந்துட்டு போயிடுவாங்க. அப்போ எல்லாரும் தமிழரசு கட்சிக்காரர். தமிழரசு கட்சியில் இன்றைய காலமே ஒரு முக்கிய விடயமாக ஒரு ஆவலுக்கு பார்த்து பொழுது தமிழரசு கட்சியை ஸ்தாபித்த முதல் தீர்மானத்தை மருதானை லீடர் சங்க கூட்டத்திலே அந்த செல்வா முன்மொழிந்த பொழுது 2 விடயம் சொன்னார். ஒன்று, தமிழ் தேசிய இனத்துக்கான தேசிய கட்டமைப்பாக தமிழரசு கட்சி உருவாகிறது என்று அவர் தான் அதை முன்மொழிந்தார். இந்த தேசிய இனம் என்பதும் தேசிய அரசியல் என்பதும் தேசிய கட்சி என்பதை முதல் உச்சரித்தவர் இலங்கையிலே தந்தை செல்வா அவர்கள் தான். ஆகவே தேசியம் என்ற எண்ணப்பாடு தமிழரசு கட்சியோடு கூட பிறந்த தீர்மானம் அங்குரார்ப்பண பிரேரணை. அது அப்போ நாங்கள் தேசியத்தை நேசிக்கின்றவர்கள். இந்த தேர்தல் உள்ளூராட்சி சம்பந்தமானது. இந்த உள்ளூராட்சி என்றால் ஆரம்பத்தில் 1960ஆம் ஆண்டு உள்ளூராட்சியில் சேர்கிற பொழுது அநேகமாக எங்களை லோக்கல் என்று தான் சொல்லுவார்கள். லோக்கல் தான் லோக்கல் என்று எனக்கே ஊரில் போனால் இவன் லோக்கல் என்று தான் சொல்லுவேன். அப்போ நானும் கொஞ்சம் சின்ன உத்தியோகம் தான் லோக்கல் என்றுவார். ஆனால் உண்மையாக எங்களோட லோக்கல் கவர்மெண்ட்டில் உள்ளூராட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவார். இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் அநேகமான அமைச்சர்கள், பாராளுமன்றத்தில் இருக்கிற அமைச்சர்கள் கொழும்பு மாநகர சபையினுடைய அல்லது கண்டி மாநகர சபையினுடைய முதல்வர்களாக இருந்தவர்கள். வின்சென்ட் பெரேராவாக இருந்தாலும் சரிதான், சுகத்ததாசாவாக இருந்தாலும் சரிதான், பிரேமதாசாவாக இருந்தாலும் சரிதான், இயல் சனநாயக்காக இருந்தாலும் சரிதான், அத்தனை பேரும் இந்த உள்ளூராட்சிகளால் வந்தவர்கள். இந்த உள்ளூராட்சிகளால் வந்தவர்களுக்கு உள்ளூர் மக்களுடைய எண்ணப்பாடு கருத்தியல் தெரியும், தேவை தெரியும். அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டதன் காரணமாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அமைச்சர்களாக குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தார்கள். பின்னாலே சில NPPS எம்பிக்காரர்கள் இருந்தார்கள். அப்போ உள்ளூராட்சி என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை. ஜனநாயக கட்டமைப்பு அடித்தளமே உள்ளூராட்சி தான். எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏனைய முன்னைய உள்ளூராட்சி தேர்தல் போல இது இல்லை. அப்போ நாங்கள் எங்களையாக்கள் எல்லாரோடையும் சைக்கிள் வீடு வீணை எல்லாம் பேசுவோம். அது இப்போ அந்த பேச்சு இல்லை. நான் உண்மையாக அது பொதுச் செயலாளரை கலந்து பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். இந்த முறை எங்களோட மாற்றுக் கட்சி அல்லது சக கட்சி உறவு கட்சிகளோட மோதாமல் இருப்போம், அவர்களை விமர்சிக்காமல் இருப்போம் ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த முடிவை சொன்னோம். சில நேரம் சாணக்கியன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் உடைக்கத்தான் வேண்டி இருக்குது. அது ஒன்றும் செய்யலாமே இருக்குது. ஆனால் நாங்கள் உடைக்கக்கூடாது. நாங்கள் உடைக்கக்கூடாது என்றாலும் தமிழரசு கட்சியை அழிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதை மறுதளிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் நான் அதை செய்ய விரும்பவில்லை. இப்போ எங்களுக்குள்ள விஷயம், அப்போ அவர்களை விட்டால் சிங்கள தேசிய கட்சிகள் அதேதாக இருந்தாலும் சரி, அது இங்கே கால் ஒன்ற இனிமேல் அனுமதிக்க முடியாது.
ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு தவறு செய்திருக்கிறோம். இப்போ எங்கள் மத்தியில் அதே போட்டியிடுகிற எல்லா வட்டாரங்களிலே போட்டி போடுகிறார்கள், எல்லா உள்ளூராட்சி மன்றத்தில் போட்டி போடுகிறார்கள். அவர்கள் எல்லாரும் இந்த ரணில் விக்ரமசிங்கே எங்களில் பார்க்க பொலிட்டிக்ஸில் சீனியர். அவர் இஸ் எ நெவி ஆஃப் த ஃபாக்ஸ் அண்ட் ஃபாக்ஸ். அவர் ஜெயவர்தனா நரின்ற மர்மன் நரி. அவரே சொல்லியிருக்கிறார், இது எல்லாம் நமக்கு மினிஸ்டர் தான் உண்மைதான், இது எல்லாம் எல்போக்காரர்கள். இப்போ இங்கே எங்கள் மத்தியில் வந்து நிற்கிறவே எல்லாரும் எல்போம், எல்லாரும் எல்போம். யாராவது முந்தைய உள்ளூராட்சியில் இருந்து போட்டி போடினமோ எனக்கு தெரியலை, அவர்கள் தெரிஞ்செடுப்பினமோ தெரியலை. என்னோட வீட்டுக்கு அருகில் ஒரு 3வது வீட்டிலே ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு ஆள் வேட்பாளர். அப்போ எனக்கு அடுத்த வீட்டுக்காரன் வந்து சொன்னால் அவர்கிட்ட சொந்தக்காரன், எனக்கு சொந்தம் இல்லை, அவனும் வேட்பாளர். என்னடா அவன் எந்த கட்சியில் வேட்பாளர்? ஒரு கட்சியை சொன்னான். அவன் கைநாட்டு, உண்மையாக கைநாட்டு. கைநாட்டுன்னா உங்களுக்கு தெரியுதானே, விரைவிடையாள். அப்போ அதைத்தான் தேடி பிடிச்சி நடக்குது. இப்போ எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய ஆட்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தீங்கன்னா பெரியாமல் இருக்கிறாங்க, 4-5 பேர் தான் இதில் இருக்குது. அது மாதிரி நீட்டாக இருக்குது. இப்படி இப்படி அது ஒன்றும் எல்லாரும் ஒரு ஆள் கட்சி, 2 கட்சி, 3 கட்சி, 5 பேர் கட்சி என்று நிற்கிது. அது கணக்கு காட்டுப்படுது. நாங்கள் நிற்கிறோம், விட்டுருவோம். ஆனால் அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம், சிங்கள தேசிய கட்சிகளை தோற்கடிக்கணும். அவர் பேருந்து அதை செய்து எங்களையும் தோற்கடிக்க சொல்கிறார்கள். அது நாங்கள் அவர்களை தோற்கடிக்க சொல்லலை என்றால் அவர் தோற்பார்கள். ஏன்னா நாங்கள் சொல்ல வேணும், அது அவர்கிட்ட முடிஞ்சுப்போம். இந்த மெம்பர்ஸை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொத்தடிமையர். என்பிபி அரசாங்கத்திலே ஒரு கொள்கை இருக்குது, அவர்களுக்கு சம்பளம் நேரம் போகாது, அவ்வளவு கட்சியின் வங்கி கணக்கு போகும். இவை ஏற்கனவே 30 இப்போ ஏற்கனவே 30 செக்கோ காசோலையை கையெழுத்து வச்சு கொடுத்துட்டான். அவர் மிச்சம் அவை அனுப்புறதை வாங்கி தான் இல்லை. இதுக்கிடையிலே இவைக்கு என்ன சுதந்திர செயல்பாடு? அவையிலே இல்லாத இங்கே இருக்கிறவ உள்ளூராட்சியில் மெம்பராக வந்தால் இது என்ன செய்ய போயிடும்? இவையில சுதந்திரமாக கழிக்க முடியுமோ? இப்போ இந்த எம்பிமார் 3 பேர் இருக்கிறோம். இந்த தையத்தி கட்டலாம், அது விகாரி என்று சொல்கிறார்கள், திசவிகாரி என்றார்கள், என்னவோ இருக்கட்டும். அந்த கட்டிடம் சட்ட விரோதம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த உலகீட்டாக இருக்கிறார்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சொல்கிறோம். அதை சட்ட விரோதம் என்று சொல்லக்கூடிய தைரியம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்டா? சொல்லுவார்கள்? சொல்ல இயலாது. இரண்டாவது தலைமையை கட்டுப்பட்டவர்கள். அப்ப இந்த மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்க வேண்டுமென்றா அவன் சுயமாக சிந்திக்கக்கூடிய சுயாதிக்கமான ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டவனாக இந்த மண்ணினுடைய மைந்தனாக அல்லது மகளாக இருக்க வேண்டும். அப்ப அந்த பெருமை, அந்த கட்டுக்கோப்பு இலங்கை தமிழரசு கட்சிக்குத்தான் பரவலாக 58 உள்ளூராட்சி மன்றத்திலும் வடகிழக்கிலும் உண்டு. ஆக நாங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க, நான் காசு தர மாட்டேன், அதெல்லாம் இப்போ இல்லை, முந்தின மாதிரி இல்லை. இப்போ உள்ளூராட்சி இப்போ ஒரு விஷயம் நடக்குது. நான் மாகாண சபையில் இருந்த உடனே தெரியும், அந்த வேல்யூவேஷனில் முந்தின மாதிரி சொத்துக்கு புள்ளியாக கள்ளக்கணக்கு போடலாம். உறுதிக்கு இங்கே காணி பொறுமையே கள்ளக்கணக்கு போட்டு குறைச்சி போட்டு நீ புறக்கராசி எழுதியலாத லைசன்ஸையும் கேன்சல் வாங்கிடும், ஃபைன் பண்ண போட்டு போயிடும். இப்போ ரீஅசஸ்மெண்ட்டு போகும். இப்போ ஒழுங்கான வேல்யூவேஷனுக்கு ஒழுங்கான முத்திரை வரை கட்ட வேண்டியிருக்கு. நியாயமான காசு அதால் வரும். எல்லா உள்ளூராட்சி மன்றம் வருமானம் வரும். இப்போ காணியால் விற்கிறது வாங்குறது இருக்குதானே வரும். இப்போ நாங்கள் பெரிய அளவில் பயந்து உங்களை தான் நம்பி இருக்கிற உள்ளூராட்சிகள், நீ சட்டபூர்வமாக எங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய நிதியை தர வேண்டிய கடப்பாடு இந்த அரசாங்கத்துக்கு உண்டு. அதை மறுதளிக்கிற ஜனாதிபதிக்கு உரிமை கிடையாது. அவர் இன்னொன்று சொல்லினா இன வெறுப்பை, குரோதத்தை, இனவாதத்தை இல்லாமல் செய்வோம். அது உண்மை என்னென்னா எங்களை பார்த்து அவங்களுக்கு இனவாதம் இல்லை தானே.
அவங்க என்ன இனவாதம்? தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைகளாக கட்டுப்பட்டவர்களாக இந்த மண்ணிலே ஆள வேண்டும் என்ற எண்ணம் தான். நாங்கள் எங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை எங்களுடைய ஒரு இனத்துவ அடையாளத்தை பேணிக்கும் எங்களுக்குள்ள ஒரு கட்டமைப்பை நிர்வாக கட்டமைப்பை நிர்வகிப்பதற்கான ஒரு உரித்தை தான் கேட்கிறோம். இதுதான் எங்களுடைய அடிப்படை கோரிக்கை. இதை தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. இப்போ என்பிபி அரசாங்கம் மிக கொடூரமான ஒரு நிலைப்பாடு அவருக்கு தெரியலை. இது இப்படித்தான் இருக்கு. இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுல ஊசி என்றாலும் வில்லங்கமான சாமான் தான். அது நாட்டுக்கே வில்லங்கமாக போச்சு. அது ஒரு பக்கம். அது இன்னொரு ஊசி, இது இன்னொரு ஊசி. இப்போ இருக்கிற மாதிரி இவர்கள் செய்கிறாங்க நேஷனலிசம், தேசியம். நாங்கள் ஸ்ரீலங்கர் தான், இளைஞர்கள் தான். ஆனால் நாங்கள் இலங்கை தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், இலங்கையர்கள் தான். அதனால இலங்கையோட நீ பாடி போடும். அப்போ இளைஞர்கள்ட எல்லாரையும் சிங்களவனாக்கி இப்போ இந்த பௌத்தம் இப்போவே தொழில் குதிக்குது, பௌத்தமாகுது. இப்போ இந்த நோக்கங்கள் மிக தெளிவானது. எனக்கு எல்லாரும் நேற்றைய தினம் என்ன 2 நாளைக்கு முன்னும் ஒரு பேட்டியில் கேட்டார். இந்த கலாச்சார மண்டபம், அது மீது கலாச்சார மண்டபம் திருவள்ளுவர் மண்டபம் இது நான் தான் சொல்லி கிடையாது. யாழ்ப்பாணத்தை முற்றுட்டியல் யாழ்ப்பாணம் செய்தாச்சு. அதை மாநகர சபையில கட்டிடம், மாநகர சபை கட்டிடமாக இப்போ கட்டிடம் ஓகே தேட்டர் கனி எங்கட இந்தியா கட்டி போட்டு கட்டைக்கே சரியாக காணாமல் ஒரு திட்டப்படாத கட்டி. இப்போ அந்த நேரம் இருந்த விதுர விக்ரமநாயக்கம் அதில் ஒரு பங்காளியாக வந்து எங்களுக்கு கொடுக்க முடியாத இடைஞ்சல் பண்ணுற ஒரு நிலை ஒரு தில்லை. இப்போ உள்ளூராட்சியின் எவ்வாறெல்லாம் பறிக்கப்படுகிறது. இப்போ எங்களுக்கு தனக்கு எடுக்க இல்லாமல் இருக்க இந்திய அரசாங்கம் கையை பிரித்து கொண்டு இருக்கு. இதுதான் இங்கே இருக்கிறது. தையட்டியும் உடைக்க இல்லாமல் இருக்கு. இப்போ நாங்கள் இதில் தையட்டியில் ஒன்று செய்யலாம், தற்செயலாம் தற்செயலாம் நடக்காத காரியம் இருந்தாலும் ஒரு இமேஜினரி ஹைப்போதட்டிக்கலியாக பார்த்தா அப்படித்த ஒரு சபை வந்தால் அவர் மூமெண்ட் சொல்ல ரைட், அது லீகலைஸ்டாக போயிடும், சட்டபூர்வமாக்கிடும். அப்போ அதெல்லாம் எதிர்க்கிறதுனா அந்தந்த இடங்களிலே எங்களுடைய சபைகள், எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய தவிசாளர்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள், எங்களால் வழிபடுத்தப்படுகிறவர்கள். நான் கடைசியாக ஒன்று சொல்வேன். நான் அனுபவத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரு பெருமை இருக்குது. ஊரிலே சில பேர் சில நேரம் எனக்கு தெரியல, அப்படியே கதைகளும் இருக்கிறதா. இந்த ஒரு ரோட்டு போடைக்க 5 வீதம் 4 வீதம் 2 வீதம் வாங்குறான்ற ஒரு கதை இருக்குது தான். எங்கடையாக்காரம் செய்திடமோ எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்னு வாங்கினதா எனக்கு தெரியலை. எங்கடையாது மற்றங்கள் வாங்கியிருப்பாரு, வாங்கினான்னு கதை இருக்குது. எங்களோட பாராளுமன்ற வரலாற்றில் இதுவரையில் உங்களோட பாராளுமன்றத்தில் எவருக்கும் எதிராக ஊழல் விரல் லிமிலே தமிழரசு கட்சியினுடைய இதுவரை காலமும் வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 52 இன்று வரையில் ஒரு காலம் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்படாதவர்கள் அவர்களுடைய கட்சி தான் இது. நாங்கள் அவர்களுடைய வரலாற்றினுடைய அடியிலே நிற்கிறவர்கள். இந்த மக்களை தொடர்ந்து எங்களுடைய மக்கள் இருக்க வேண்டும். அப்போ நேர்மையான ஒழுக்கமான அப்பழுக்கற்ற ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை நாங்கள் வழங்குவோம் என்ற உறுதிப்பாட்டை எங்களுடைய வேட்பாளர்கள் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும், வீடுகளில் செல்ல வேண்டும். ஒன்றை மட்டும் சொல்கிறேன், சிங்கள தேசியம் இனிமேல் இந்த உள்ளூராட்சி தேர்தல் மூலம் காலூன்ற விடாதீர்கள். அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். இனத்தினுடைய இருப்பு கேள்விக்குறியாக மாறவும். அது அந்த விஷயத்திலே நாங்கள் எல்லோரும் இப்போ நாங்கள் மேடையில் கற்றுக்கொண்டு போகிறதில்ல பிரயோசனம் இல்லை. ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கிற ஆபத்து என்ன, இது அதுக்கு முடிஞ்சால் அனுகுமார் திசானாக விமல் வீரர்னா நான் ஏற்கனவே சொல்கிறேன். விமல் ரத்னாயக்காவை நான் 10 வருஷமாக பழக்கம். அவர் சொல்கிறது சரிதான். அவர் இஸ் எடியூக்கேட்டட். நான் ஒரு சிவில் இன்ஜினியர், நல்ல கட்டிக்காரன், நல்ல பண்பாளர். அவர் தேர்தலுக்கு முன்னே மிக நல்ல மனுஷனாக இருந்தார். என்னுடைய நண்பன் என்னுடைய வீட்டுக்கே நான் நினைக்கிற ஒரு 5 தடவை வந்தாலும் வந்திருப்பேன். நான் சந்திச்சிருக்கிறேன்.